சக்ஸஸ்ஃபுல் பிரெக்னன்சி ஆஃப்டர் பிளைட்டட் ஓவம். நமக்கு மிஸ்கேரேஜ் ஒரு பிளைட்டட் ஓவம்ன்ற ஒரு ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் பிரெக்னன்சி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா நடக்குங்க. அதுக்கு என்னோட பேஷன்ஸ் நிறைய பேர் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளைட்டட் ஓவம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு கரு ஃபார்ம் ஆயிருக்கும், பட் உள்ள உருவமைப்பு எதுவுமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு எம்டி சாக் மட்டும் இருந்துட்டு உருவமைப்பு ஃபார்ம் ஆகாம இருந்ததுன்னா அதை பிளைட்டட் ஓவம்னு சொல்லுவோம். இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக் குவாலிட்டி இல்ல ஸ்பெர்ம் குவாலிட்டி புவரா இருந்திருக்கலாம். கரு ஃபார்ம் ஆகிற டைம்ல ஏதாவது ஜெனடிக் சேஞ்சஸ் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிளட் சப்ளை அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம். இதுல ஏதாவது இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி வெயிட் அதிகமா இருந்தா கட்டாயமா கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர், தைராய்டு இந்த மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கான்னு பார்த்து ட்ரீட் பண்ணிக்கோங்க. D3 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டைம் ஒரு சக்சஸ்ஃபுல் பிரெக்னன்சி வரக்கூடிய சான்சஸ் ஆல்மோஸ்ட் 90 to 95% இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு வாட்டி பிளைட்டட் ஓவம் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க. ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிரெக்னன்சி பிளான் பண்ணுங்க.